எல்லாருக்கும் அவங்க ட்ரீம்ஸ் அச்சீவ் பண்ணணும்னு கண்டிப்பாக ஆசை இருக்கும். அவங்கள மாதிரி தான் நானும். என் பேர் கேல்வின், செகண்ட் இயர் இன்ஜினியரிங். இது என்னோட கதை. இன்றைக்கெல்லாம் எக்ஸாம் போச்சா? நீ எல்லாம் எதுக்குடா இன்ஜினியரிங் படிக்கிற? சரி, நாளைக்குள்ள எக்ஸாம் படிக்கலாம். ஓ போச்சு, நாளைக்கு வேறு மேக்ஸா? சுத்தம். ஃபஸ்ட் இயரில் வச்சு 2 அரியரே மேக்ஸில் இன்னும் கிளியர் பண்ண முடியல. நாளைக்கு என்ன தான் பண்ண போறியோ? தலைவரோட வாழ்க்கை ஓஹோ தான். டே கேல்வின், அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி எனக்கு இன்ஜினியரிங் பிடிக்காதுன்னு சொல்லிடு. என்ன ஆனாலும் சரி பயப்படாத, கூலாக பேசு. இப்போவே அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி எனக்கு இன்ஜினியரிங் பிடிக்கல, மியூசிஷியன் ஆகணும்னு தெளிவாக பயப்படாமல் சொல்கிறேன். ஹலோ அப்பா, உங்கள்கிட்ட கொஞ்சம் பேசணும்ப்பா. ஆக்சுவலிப்பா அது வந்து எனக்கு இன்ஜினியரிங் பிடிக்கலப்பா. மேக்ஸ் சுத்தமாக வர மாட்டேதுப்பா. எனக்கு மியூசிஷியன் ஆகணும்ப்பா. இன்றைக்கெல்லாம் எக்ஸாம் போச்சா? மேக்ஸ் வந்துட்டாலே ஃபெயிலு தான். இதுவும் அரியரு. அப்பா வேற. ஹலோப்பா. பரவாயில்லப்பா, ஏதோ பண்ணியிருக்கேன். 5 நாள் லீவுப்பா. இல்லைப்பா, சாயந்தரம் கொஞ்சம் வேலை இருக்குது. நான் காலையில் பஸ் ஏறி வந்துடுறேன். நானே வந்துடுறேன்ப்பா. சரி, நானே வந்துடுறேன்ப்பா. வச்சிட்றேன். நாளைக்கு காலைல வந்துடுறேன். இதுக்கு ஏதாச்சும் ஒன்று பண்ணியே ஆகணும். ஹோம் ஸ்வீட் ஹோம். என்னடா பண்ணி வச்சிருக்க நீ? சின்ன வயசுல இருந்து அப்பா அம்மா பேச்சு கேட்டு இருந்த நீ இப்போ டிசி வாங்குற அளவுக்கு இவ்வளவு பெரிய விஷயம் பண்ணுவேன்னு எதிர்பார்க்கல. இந்த மாதிரி பண்ணதுனால அப்பா அம்மாக்கு எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? என்னடா அப்பா அம்மா கஷ்டம்? அப்பா அம்மா கஷ்டம்னு சொல்லி வாழ்க்கை பூரா என் கஷ்டத்தை நான் மனசில் வச்சு சுற்றிட்டு இருக்கேன்டா. சரி, அப்பா அம்மாவை விடு. 2 வருஷமா நான் அந்த காலேஜில் படிச்சுட்டு இருக்கேன். ஒரு நாள் நீ எனக்கு ஃபோன் பண்ணி என்ன நடக்குது, இந்த காலேஜில் நான் என்ன பண்ணுறேன்னு கேட்டிருக்கியாடா? எனக்கு இன்ஜினியரிங் பிடிக்காதடா, நான் மியூசிக் ஃபீல்டில் தான் போகணும். அதை முதலே சொல்லியிருக்கலாம்ல. இதை சொல்லதான்டா நான் ஃபஸ்ட் இயர்லேயே ஃபோன் பண்ணேன். அப்போது அப்பா தாத்தாவோட கதையை சொன்னார். தாத்தா ஏதோ இண்டஸ்ட்ரிக்கு வேலைக்கு போனாராம். தாத்தா வந்து தினமும் 500 சம்பளம். அந்த 500 சம்பளத்தை வச்சு நம்ம அப்பாவோட தேவையான எல்லா பொருட்களும், படிக்க வைக்கிறது, சாப்பாடு, வீட்டு செலவு அப்படின்னு எல்லாத்தையும் தாத்தாவே பார்த்துக்கிட்டாராம். ஆனால் அன்றைக்கி தாத்தா வந்து எனக்கு வேலைக்கு போய் இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொல்லியிருந்தா நான் எப்படி இங்கே வாழ்ந்துருப்போம்? நம்ம அப்பா எப்படி பெரிய ஆளாக இருப்பார் அப்படின்னு பார்த்து கேட்டார். நான் என்ன பண்ண முடியும், நீயே சொல்லு. சரி, அதெல்லாம் விடு. என் பக்கத்து வீட்டு பெஸ்ட்டு ஃப்ரெண்ட் பாலாஜி, அவன் வந்து ஒரு ஆக்டர் ஆகணும்னு ஆசைப்பட்டான்.
ஆனால் அவங்க அப்பா அம்மா வந்து இன்ஜினியர் ஆக்கி பார்க்கணுன்னு சொல்லி அவங்க ஃபேமிலி ப்ரெஷர் எல்லாம் மேலே போட்டு இன்ஜினியரிங் பண்ண பிடிக்கலன்னு சொல்லி கடைசியில் போங்கடா டே அப்படின்னு என் ஃப்ரெண்டு சூசைட் பண்ணிட்டான்டா. அதுக்கு என்ன சொல்ல வரேன், கிடைக்கிறது ஒரு லைஃப், அதை எப்படியாச்சும் சந்தோஷமாக எனக்கு பிடிச்ச மாதிரி வாழ்ந்துட்டு போயிடும்ல, ஏன்டா இப்படி பண்ணுறீங்க? சரி, அப்பா அம்மா இப்போ கல்யாணத்துக்கு கிளம்பிட்டு இருக்காங்க. அப்புறமா போனதுக்கப்புறமா கூப்பிட்றேன், கீழே வந்து பாரு, சரியா? உங்ககிட்ட பேசணும். பாய்மா. டே கேல்வின், கீழே வாடா. ஐயோ அவன் வேற கூப்பிட்றானே, இதே கான்ஃபிடென்ட்ல பேசணும். ஐயோ ஃபோன் வேணா, அங்கேயே இருக்கட்டும். இதே கான்ஃபிடென்ட்ல பேசணும், டென்ஷன் ஆகாத. யாருடா ஸ்டார் கேஸில் தண்ணி ஊற்றுனது? சொல்றா, என்னடா சொல்லு. சொல்றா, என்னடா என்னடா கேட்டே இருக்கேன், சொல்றா. போடா டே. இவனால கீழே வேற விழுந்துட்டேன். பேசணும்னு சொல்லிட்டு பேசாம இருக்கான் பாரு. உங்கள் பேரண்ட்ஸை சந்தோஷப்படுத்துங்கிறதுக்காக உங்கள் ட்ரீமை, உங்கள் இன்ட்ரெஸ்ட்டை ப்ளீஸ் ஹைட் பண்ணாதீங்க. என் பேர் கேல்வின், இதுதான் என்னோட கதை.